ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளௌம் ஹ்ரீம் ஸ்வாஹா. வணக்கம். ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருப்பாங்க, ஒரு நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க, ஒரு லக்னத்துல பிறந்திருப்பாங்க. அப்படின்னா ஒரு ஜாதகத்தை நம்ம பார்த்து ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்கறதுக்காக, அக்யூரேசிக்காக கை ரேகையும் ஜாதகமும் ரெண்டுமே சேர்த்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பிரஷ்ன சாஸ்திரத்திலையும் கூட அந்த ஈவெண்ட் நாம பார்க்கணும். இப்ப திருமண யோகம் ஜாதகத்துல இருக்கா, அதுக்கப்புறம் கோச்சாரத்துல இருக்கா, அதுக்கப்புறம் கையிலே கூட அது கன்ஃபார்ம் ஆகணும். ஃபைனலைஸ் பிரஷ்ன சாஸ்திரத்துல தான் ஆகணும். அது விட்டுட்டு நாம வெறும் ராசியில உங்களுக்கு அப்படி நடந்துட்டு இருக்கு இப்படி நடந்துட்டு இருக்குன்னு சொன்னா அது அவ்வளவு எஃபெக்டிவான வே கிடையாது. அதனால இந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஜாதகம் பார்க்கறதுக்காக நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல உங்க கன்சல்டேஷன் புக் பண்ணுங்க. அங்க உங்க கைரேகையும் உங்க ஜாதகம் ரெண்டுமே வச்சு, எதுக்குன்னா நம்ம பர்த் டைம் சரியா இருக்காது, பர்த் டேட் கூட சரியா இருக்காது. எத்தனை பேருக்கு பிறந்த டேட் டைமே சரியா தெரியல. அப்படின்னா உங்களோட ஜாதகம் எப்படி சரியா இருக்கும்? அதனால நம்ம கைரேகையில அந்த ஏஜ் அந்த டேட்டு எல்லாமே நம்ம ஒரு அலைனடா பார்த்து ஒரு ப்ரெடிஷன்ஸ் கொடுக்க முடியும். ஸோ பைரவி ஆஸ்ட்ரோ நீங்க கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். தனுசு ராசி, இந்த தனுசு ராசியில பிறந்தவருக்கு திருமணம் எப்போ நடக்கும்? நிறைய பேர் கேட்பாங்க, தனுசு ராசியில பிறந்தவங்க சார் என்னோட திருமணம் எப்போ சார்ன்னுட்டு. தனுசு ராசியில் இந்த சப்தமாதிபதி யாரு? புதன். எப்படின்னா அது மிதுன ராசி தான் வருது. இந்த மிதுன ராசியோட ராசியாதிபதி புதன் ஆயிருக்கிறதுனால அந்த புதன் அப்படி இருக்கும்போது அது மிதுன ராசில இருந்தா, கன்னிய ராசில இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. எதுக்குன்னா இதுக்கு இந்த புத கிரகம் கன்னிய ராசில இருந்தா ரொம்ப ரொம்ப எதுக்குன்னா எக்ஸால்ட்டே ஆகும். அட் த சேம் டைம் அது ஸ்வராசி கூட நாம பார்ப்போம். ஸ்வராசி மாதிரி தான் ஆயிருக்கும் அது. இது கன்னியா ராசி. அப்படி இருக்கும்போது அது புதன் வக்ரி ஆகல, கம்பஸ்டும் ஆகல, பாப கிரகங்கள் கூட அதை பார்க்கல. ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். சனி பார்த்துட்டு இருக்கா இல்ல, செவ்வாய் பார்த்துட்டு இருக்கா இல்ல, ராகு கேது கூட பார்க்கல. நீங்க தனுசு ராசி, உங்க கையில கூட புதன் ரொம்ப நல்லாவே இருக்கா, கோச்சாரத்துல புதன் ரொம்ப நல்ல பிளேஸ்ல இருக்கா, 100% உங்க திருமணம் பிலோ 26th ஏஜுக்குள்ள நடக்கும். ஒரு பிரச்சனையும் இருக்காது. மேட்ரிமோனல் வெப்சைட்ஸோ அவரோட தேவையில்லை, ஒண்ணுமே இல்லை, ஈஸியா நடக்கும். இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ரெண்டாவது கேட்டகரி என்ன? 33rd 34th ஏஜுக்குள்ள நடக்கிறது. இதுக்கு புதன் நல்லா இருக்க மாட்டாங்க. ஒக்கரி ஆகுறது, சனிய புதனை பார்க்கறது, நல்ல பிளேஸ்ல இல்லை, அஷ்டம பாவத்திலோ சஷ்ட பாவத்திலோ இருக்கு. அதுக்கப்புறம் நவாம்சத்துல கூட ஒரு புதன் நல்ல பிளேஸ்ல இல்லை. இது எல்லாமே திருமண டேட் டிலே ஆகிற காம்பினேஷன்ஸ். அவருக்கு 33 34 வரைக்கும் திருமணமே ஆகாது. மூணாவது கேட்டகரி புதன் எல்லா இடத்திலுமே அஃப்ளிக்டட் ஆயிருக்கு, கம்பஸ்டிவ் ஆயிருக்கு, வக்ரியும் ஆயிருக்கு, சனியோ ராகுவோ கேதுவோ ஏதோ ஒரு கிரகம் அதை பார்த்துட்டு இருக்கு, அஃப்ளிக்ஷன் ஆயிட்டு இருக்கு, அதோட விம்சோபக பலம் கூட கம்மியாயிருக்கு. கண்டிப்பா திருமணம் ரொம்ப ரொம்ப டிலே ஆயிடும். இவர் புதனுக்கு சம்பந்தப்பட்ட மந்திர ஜபங்களை ரெகுலரா பண்ணணும். அது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்லலாம். புதன் சம்பந்தப்பட்ட பீஜ மந்திரத்தை ஒரு நாள் 2 நாள் சொன்னா பத்தாது. 9000 டைம்ஸ் சொல்லணும், இல்ல 11,000 டைம்ஸ் சொல்லணும். அப்படி சொன்னாதான் அது எஃபெக்டிவா இருக்கும். இல்லைன்னா திருமணம் சரியான நேரத்துல நடக்காது. இப்படி பண்ணுங்க. நீங்களே பைரவி ஆஸ்ட்ரோல நீங்க கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. இங்க உங்களுக்கு ஈஸியான ரெமிடிஸ் கொடுப்பாங்க, உங்களுக்கு யந்திரம் கூட கொடுப்பாங்க, புதனுக்கு சம்மந்தப்பட்ட யந்திரம். அது பண்ணி பாருங்க. வித்தின் 48 daysல உங்களுக்கு ரிசல்ட் வரும். நம்பிக்கை இருக்கணும். எதுக்குன்னா ஜோதிடம் என்றது உண்மை. இது சயின்டிபிக்கலா நடக்கும். நாம செஞ்சிருக்கிற கிரமத்தினாலதான் நமக்கு அந்த பிளானட்டரி காம்பினேஷன் இருக்கு. அது தாண்டி நாம போக முடியாது. அது மனசுல வச்சுக்கிட்டு நாம ஃபர்ஸ்ட் நம்பிக்கையோட தான் ரெமிடிஸ் பண்ணணும். நீங்க படிச்சு பாருங்க, புதன் கிரகம் பத்தி படிச்சு பாருங்க, கூகுள்ல பாருங்க, அதோட எப்படி இருக்கு. நம்ம ருசிமணிகளை சொல்லியிருக்காங்க, அது கிரீன் கலர்ல இருக்கும். அதோட கலர் கிரீன், அந்த கிரீன் ஸ்டோன் போட்டுக்குவாங்க. அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. அந்த ராசியில பிறந்தவர் அப்படிதான் இருப்பாங்க இப்போ கூட. ஒண்ணுமே கூட பொய் கிடையாது. ஸோ இவ்வளவு விஷயங்கள் தனுசு ராசியில பிறந்தவர்.